ஓகே 8.10ல் நமக்கு அல்லாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்லாய்ஸ் அப்படின்னா என்னென்னா உலோக கலவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆன் அல்லாய் இஸ் எ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more metals or of 1 or more metals with certain non-metallic elements. அதாவது அல்லாய்ஸ் அப்படின்றது 2 or more metals ஒன்றா கலந்துருக்கிறதையோ இல்லை 2 மெட்டலோட ஒரு நான் மெட்டல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கிறதையோ தான் அல்லாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா? ஆன் அல்லாய் இஸ் எ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more metals or of 1 or more metals with certain non-metal. கொஞ்சமாக நிறைய ஒரு 2-3 மெட்டலும் ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சமாக ஒரு நான் மெட்டல்ஸும் கலந்துருக்கிறதா அல்லாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். The properties of alloys are often different from those of its components. Pure gold is brittle to be used. The addition of small percentage of copper enhances its strength and utility. இதை எதனால் அல்லாய்ஸ் 2 மெட்டல்ஸும் கலந்துருக்கிறது எதனால் அல்லாய்ஸ் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பொருள் நம்ம மேடப் பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய பியூர் எலமெண்ட்டை வச்சு நம்மளால் மேடப் பண்ண முடியாது. அதோட இன்னும் ஏதாவது ஒன்று கலந்தால் தான் அந்த இதை நம்மளால் என்ன பண்ண முடியும், மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோல்டில் வந்து ஒரு தோடு செய்யணும் அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் காப்பர் கலந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸ்க்கு அந்த கோல்டை வந்து வடிவமைக்க முடியும் இல்லையா? அதனால தான் இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது அமால்கம் கொடுத்துருக்கான். Amalgam is an alloy of mercury with another metal. ஏதோ ஒரு மெட்டலோட அமால்கமும் அதாவது மெர்க்குரியும் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த மிக்சரை தான் அமால்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. These alloys are formed through metallic bonding with the electrostatic force of attraction between the electrons and the positively charged metal ions. Silver tin amalgam is used for dental filling. அதாவது ஃபஸ்ட்டு மெர்க்குரியும் இன்னொரு ஏதோ ஒரு மெட்டலும் சேர்த்துருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்க கீழே கொடுத்துருக்கூடியது சில்வரோட டின் இருக்கு இல்லையா, அந்த டின்னும் சேர்த்து இருக்கக்கூடிய இந்த அமால்கமை நம்ம டென்டலுக்கு யூஸ் பண்ணுறோமா, அதாவது பல்லுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரீசன்ஸ் ஃபார் அல்லாயிங், எதுக்காக இந்த அல்லாயிங்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, டு மாடிஃபை அப்பியரன்ஸ் அண்டு கலர். ஒரு கலர் வந்து டிம்மாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த கலருடைய அந்த டிம்னஸை மாற்றுறதுக்காக நம்ம அல்லாய் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. டு மாடிஃபை கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸை மாடிஃபை பண்ணுறதுக்காக. டு லோயர் த மெல்ட்டிங் பாயிண்ட்டை குறைக்கிறதுக்காக. டு இன்க்ரீஸ் ஹார்னஸ் அண்ட் டென்சில் ஸ்ட்ரென்த். ஒரு மெட்டலோடைய ஹார்னஸையும் அதோடைய டென்சிலையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அல்லாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாம். டு இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் டு எலக்ட்ரிசிட்டியை வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணுறது, அதாவது எலக்ட்ரிசிட்டியோட ரெசிஸ்டன்ஸ் மின் தடைன்னு சொல்லுவாங்களே அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த அமால்கம் யூஸ் பண்ணுறாங்க, அல்லாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரீசன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மெத்தட் ஆஃப் மேக்கிங் அல்லாய்ஸ். இந்த அல்லாய்ஸ் எப்படி வந்து மேக் பண்ணுறாங்க? By fusing the metals together. Example, brass is made by melting zinc and copper. ஒரு பித்தளை, பிராஸ்னா என்னது, பித்தளை. அந்த பித்தளை இருக்குது அப்படின்னா அது ஒரு அல்லாய். இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, ஜிங்க் அண்ட் காப்பர் இது ரெண்டையும் ஒன்றா மெல்ட் பண்ண வச்சு அதில் இருந்தால் பிராஸ் அப்படின்ற ஒரு மெட்டலை என்ன பண்ணுறாங்களாம், மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களாம். ஓகேவா? ஆப்ஷன் பி, பை கம்ப்ரஸிங் ஃபைனலி டிவைடட் மெட்டல்ஸ். Example, wood metal on alloy of lead, tin, bismuth and cadmium powder is a fusible alloy. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் மேக்கிங் அல்லாய்ஸ் இருக்கும். அல்லாய்ஸ் அஸ் சாலிட் சொல்யூஷனை எப்படி அல்லாய்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அல்லாய்ஸ் கேன் பி கன்சிடர்ட் அஸ் சாலிட் சொல்யூஷன் in which the metal with high concentration is solvent and other metals are solute. For example, brass is a solid solution of zinc in copper. இந்த சாலிட் சொல்யூஷன்ஸையும் நம்மளால் அல்லாய்ஸாக என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் அல்லாய்ஸ் கொடுத்துருக்கான். ஃபெர்ரஸ் அல்லாய்ஸ், நான் ஃபெர்ரஸ் அல்லாய்ஸ். இப்போ ஃபெர்ரஸ் அல்லாய்ஸ்னால் என்னது, கண்டைன் அயன் அஸ் எ மேஜர் காம்போனண்ட். எடுத்துக்கக்கூடிய அல்லாய்ஸில் அயன் மேக்ஸிமம் நிறைய இருக்கணும். இப்போ 100%க்கு 90% வந்து அயன் மிக்ஸ் ஆகிருக்கணும். எ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபெர்ரஸ் அல்லாய்ஸ் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நிக்கல் ஸ்டீல். இந்த ஃபெர்ரஸ் அல்லாய்ஸ்க்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் நிக்கல் ஸ்டீலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபெர்ரஸ் அல்லாய்ஸ். These alloys
do not contain iron as a major component. இந்த அல்லாய்ஸில் அயன் வந்து ஒரு மேஜர் காம்போனண்ட்டாக இருக்காது, ஒரு சைடு காம்போனண்ட், அதை கொஞ்சமாக எடுத்துப்பாங்க. அதனால தான் இதை வந்து நான் ஃபெரஸ் அல்லாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் அல்லாய், காப்பர் அல்லாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், காப்பர் அல்லாய்ஸ் நான் ஃபெரஸ் அல்லாய்ஸில் பிராஸ் அப்படின்ற அல்லாய் வந்து எதால் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, காப்பரையும் ஜிங்கையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிராஸ் அப்படின்ற ஒரு அல்லாய்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது பிரான்ஸ், காப்பர் ப்ளஸ் SN டின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் இதோட யூசஸ் என்ன? எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், மெடல், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், ஹார்ட்வேர். அண்ட் பிரான்ஸ் அப்படின்றத ஸ்டாச்சூஸ், காயின்ஸ், பெல்ஸ், ஹாங்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த பிரான்ஸ் அப்படின்ற அல்லாய் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அலுமினியம் அல்லாய்ஸ் எப்படி இருக்கும்? டியூராலுமின். இதோட யூசஸ் என்ன? ஏர்கிராஃப்ட், டூல்ஸ், ப்ரெஷர் குக்கர்ஸ் இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்காக டியூராலுமின் அப்படின்ற அலுமினியம் வந்து யூஸ் ஆகுது. மேக்னீலியம், ஏர்கிராஃப்ட், சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மேக்னீலியம் அப்படின்ற அல்லாய் வந்து யூஸ் ஆகுது. அயன் அல்லாய், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், யுட்டென்சில்ஸ், கட்லரி, ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் ஆகுது. நிக்கல் ஸ்டீல், கேபிள்ஸ், ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ், ப்ரொப்பெல்லர் இது எல்லாத்துக்கும் இந்த அயன் அல்லாய்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கொரோஷன் கொடுத்துருக்கான். கொரோஷன்னா என்னது? டஸ்ட் இருக்குல்லையா, துருப்பிடிச்சல்னு சொல்லுவாலே அதை தான் கொரோஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த கிராஜுவல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் பை கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் வித் தி என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டுன்னு என்னது? நம்மளை சுற்றியில் இருக்கக்கூடியது தான் சுற்றுச்சூழல்னு சொல்லுவோம். இதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, ஒரு ரியாக்ஷன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகி அது எதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை சொல்கிறோம் இல்லையா, கொரோஷன் சொல்கிறோம் இல்லையா, அதான். இட் இஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ் விச் கன்வெர்ட்ஸ் எ மெட்டல் இன்டு இட்ஸ் ஆக்சைட்ஸ். ஒவ்வொரு மெட்டலும் என்னவா கன்வெர்ட் ஆகிடுது? ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. ஹைட்ராக்சைடு ஆர் சல்ஃபைட் ஸோ தட் இட் லாசஸ் இட்ஸ் மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஹைட்ராக்சைடையும் சல்ஃபைடையும் நீங்கள் ஏரில் திறந்து வச்சுருந்தீங்கன்னா அது அதோடைய மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக்ஸாக என்ன பண்ணிக்குமா? இழந்துருமா. இப்போ ரஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் பாருங்கள். ஒரு ரஸ்ட்டு ஒரு இதில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஏரு, மாய்ஸ்டரு, வாட்டர் இது எல்லாத்தோடையும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும்? அது துருப்பிடிச்சு போயிடும் இல்லையா. அதுக்கு தான் வாட்டர் ட்ராப்லெட்டுன்னு கொடுத்துருக்கான், ஏர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஓகேவா. இதில் ஆனோடு, கேத்தோடு எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அயன் வந்து எப்படி ஆனோடாக கன்வெர்ட் ஆகுது, எப்படி கேத்தோடாக கன்வெர்ட் ஆகுது, மைனஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது எல்லாமே வந்து எப்படி ஒரு அயன் வந்து ஏர், வாட்டர் மாலிகுல்ஸ், மாய்ஸ்டர், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாத்தோடய சேர்த்து ரஸ்ட் ஆகுதுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரஸ்ட் இஸ் கெமிக்கலி நோன் அஸ் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு. ரஸ்டோடைய கெமிக்கல் நேம் என்ன? ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு. Ferric oxide. Rusting results in the formation of scaling reddish brown hydrated ferric oxide on the surface of iron and iron containing materials. எந்த மெட்டீரியலில் அயன் கண்டென்ட் இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும்? ரஸ்டிங் ஆயிரும், துருப்பிடிச்சு போயிடும். ஏர் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஈஸியாக என்ன ஆயிருமா? ரஸ்டிங் ஆயிருமா. ஓகேவா. இப்போ டைப்ஸ் ஆஃப் கொரோஷன்ஸ் கொடுத்துருக்கான். எத்தனை டைப்ஸ் ஆஃப் கொரோஷன்ஸ் இருக்குது? 2. ட்ரை கொரோஷன் ஆர் கெமிக்கல் கொரோஷன், இன்னொன்று வெட் கொரோஷன் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கொரோஷன். இப்போ ட்ரை கொரோஷன்னா என்னது? இந்த கொரோசிவ் ஆக்ஷன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர் இஸ் கால்டு ட்ரை கொரோஷன். இப்போ ட்ரை கொரோஷன் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர் ஏர். நம்ம வச்சுருக்கக்கூடிய மெட்டலில் எந்த காற்றும் படலை, எந்த வாட்டர் மாலிகுல்ஸும் அது மேலே படலை அப்படின்னு இருக்கிறது தான் ட்ரை கொரோஷன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் கெமிக்கல் அட்டாக் ஆன் அ மெட்டல் பை எ கொரோசிவ் லிக்யூட் ஆர் கேஸஸ் சச் as ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு, hydrogen sulfide, etc. It occurs at high temperature
Of all the gases mentioned above, O2 is the most reactive gas to impart the chemical attack. ஸோ நம்ம இந்த அயனோட O2 சேர்ந்தால் மட்டும்தான் ஈஸியாக ரெஸ்ட் ஆகும். அந்த O2க்கு பதிலாக N2O இல்லை வந்து SO2O இல்லை H2SO ஆட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அது என்ன ஆகாது, ரெஸ்ட் ஆகவே ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வெட் கொரோஷன் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கொரோஷன். வெட் கொரோஷன் ஆனது ஈரத்தால் வரக்கூடிய கொரோஷன் தான் வெட் கொரோஷன் சொல்லுவாங்க. த கொரோசிவ் ஆக்ஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர் இஸ் கால்டு வெட் கொரோஷன். முன்னாடி சொன்னோம் வித்தவுட் கொரோஷன் வித் ஆப்ஷன்ஸ் ஆஃப் மாய்ஸ்டர் யாருன்னு சொன்னோம். பட் இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். It occurs as a result of electrochemical reaction of metal with water or aqueous solution of salt or acids or bases. வெட் கொரோஷன் அப்படின்னா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அந்த அயன் மேலே வாட்டர் மாலிகுல்ஸு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் பட்டுச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வெட் கொரோஷன் வந்து நடக்கும். ஓகேவா? இதோடைய மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கொரோஷன். இந்த ப்ரிவென்டிங் அதாவது இந்த கொரோஷனை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாயிங் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மெட்டல் திங் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த மெட்டல் திங்ஸுக்கு அல்லாய் பண்ணி உலோக கலவை அடித்து வச்சுட்டோம் அப்படின்னாக்க ஈஸியாக அது என்ன ஆகாது, ரெஸ்ட் ஆகாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். தி மெட்டல்ஸ் கேன் பி அல்லாய்டு டு ப்ரிவென்ட் ஃப்ரம் த ப்ராசஸ் ஆஃப் கொரோஷன். எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி பாத்திரத்தெல்லாம் என்ன பண்ணுவோம், பாலிஷ் போட்டு வச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா, துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அதை தான் வந்து அல்லாயின்னு சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸ் கோட்டிங், வெளிப்புறத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சர்ஃபேஸ் கோட்டிங் கொடுக்குறோம். இட் இன்வால்வ்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் எ ப்ரொடெக்டிவ் கோட்டிங் ஓவர் த மெட்டல். இட் இஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ். இந்த சர்ஃபேஸ் கோட்டிங்கில் ஆப்ஷன் A, B, C, Dன்னு 4 டிவிஷன்ஸ் இருக்குது. கால்வனைசேஷன், ஃபஸ்ட் ஒன் என்னது, கேல்வனைசேஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் சிங்க் அண்ட் அயன் சீட்ஸ் பை யூஸிங் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணுமோ இந்த அயனுக்கு எதை கோட்டிங்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க. It involves application of a protective coating over the metal. It is of the following types. Galvanization, it is the process of coating zinc on iron. Iron sheet மேலே நம்ம zinc coating கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகாது, சீக்கிரமாக துருப்பிடிக்காது. இப்போ இந்த அயன் ஷீட்டில் ஜிங்க் கோட்டிங் கொடுக்குற அந்த மெத்தடுக்கு பேர் galvanization. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோப்ளேட்டிங் மெத்தட். இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் கோட்டிங் ஒன் மெட்டல் ஓவர் அனதர் மெட்டல் பை பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டல் நம்ம படிய வச்சோம் அப்படின்னாக்க அது எலக்ட்ரோப்ளேட்டிங் மெத்தடுன்னு சொல்லியிருக்காங்க. anodizing. It is an electrochemical process that converts the metal surface into a decorative, durable and corrosion resistant. Aluminium is widely used for anodizing process. anodizing processக்கு இந்த அலுமினியம் அப்படின்ற ஒரு மெட்டலை என்ன பண்ணுறாங்களா, யூஸ் பண்ணுறாங்களாம். cathodic protection. It is the method of controlling corrosion of a metal surface. Protected is coated with the metal which is easily corrodible. ஈஸியாக ரஸ்ட் ஆகாத ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் ப்ராசஸை நம்ம என்ன பண்ணணும், இன்வால்வ் பண்ணணும். த ஈஸிலி கொரோடிபிள் மெட்டல் இஸ் கால்டு சாக்ரிஃபிசியல் மெட்டல் டு ஆக்ட் அஸ் ஆனோட் என்சூரிங் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். என்ன சொல்லியிருக்காங்க, ஈஸியாக ரஸ்ட் ஆகக்கூடிய அந்த மெட்டலை சாக்ரிஃபிசியல் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 8.12 பாம்பன் ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்கான். பாம்பன் ஃப்ரிட்ஜ் பாருங்கள், அழகாக ஃபிகர் கொடுத்துருக்கான் இல்லையா, பாம்பன் ஃப்ரிட்ஜு. இட் இஸ் எ ரயில்வே பிரிட்ஜ் விச் கனெக்ட்ஸ் த டவுன் ஆஃப் ராமேஸ்வரம் ஆன் பாம்பன் ஐலாண்ட் டு மெயின்லேண்ட் இந்தியா. இந்தியாவில் பாம்பன் ஐலாண்டில் தான் வந்து ராமேஸ்வரம் இருக்கு இல்லையா, அந்த ராமேஸ்வரத்தில் பாம்பன் ஐலாண்டில் தான் இந்த ரயில்வே பிரிட்ஜ் வந்து இருக்குது. Opened on 1914, it was India's first sea bridge in India until the opening of the Bandra-Worli sea link in 2010. இந்த பாம்பன் பிரிட்ஜ் தான் வந்து நம்மளுடைய வேர்ல்டில் ஃபஸ்ட்டு
கட்டினது. ஓப்பன்ட் ஆன் 1914லேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் sea bridge in India until the opening of the Bandra-Worli Sea Link in 2020. We can control the corrosion and renovation of historical Pamban Bridge by a periodical protective coating, which will be the strong example for applied chemistry to uphold our history. இந்த பாம்பன் பிரிட்ஜ் எதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சைடு ராமேஸ்வரத்துலேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எகைன் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். இட் இஸ் எ ரயில்வே பிரிட்ஜ் விச் கனெக்ட்ஸ் த டவுன் ஆஃப் ராமேஸ்வரம் ஆன் பாம்பன் ஐலாண்ட். இங்கிட்டு இருக்க ராமேஸ்வரத்துக்கும் இந்த கடலுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த பாம்பன் தீவையும் இணைக்கிறதுக்கான ஒரு பிரிட்ஜ் தான் இந்த ரயில்வே பிரிட்ஜு. இது எப்போ ஓப்பன் ஆச்சு? 1904லேயே ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? we can control the corrosion and renovation of historical Pamban Bridge by a periodic protective coating, which will be the strong example for applied chemistry to uphold our history. ஓகேவா? ஸோ இந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து ஈஸியாக அதாவது ரெஸ்ட் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிவென்ஷன் பண்ணி தான் இந்த பாம்பன் பாலம் 1914லேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களா. இன்னமும் இந்த பாம்பன் பாலம் ராமேஸ்வரத்துலேருந்து அந்த ஐலாண்டுக்கு பாம்பன் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஓகே டியர் 10th ஸ்டாண்டர்ட், இந்த டாப்பிக்கோடு நமக்கு இந்த யூனிட் வந்து கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த யூனிட்டில் இருக்க புக் பேக் எவால்யூஷன் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் சென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் படித்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.